பூங்குடி. அண்ணே. மாமா. சரி சரி சரி, அழாத அழாத. இவரு இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. சரி, எதுக்கு அழற? உட்கார சொல்றேன், உட்காரு. என்ன பூங்குடி, இன்னும் அதே பிடிவாதத்தோட தான் இருக்கியா? ஆமா மாமா, அப்பா ஆசீர்வாதத்தோட எங்க கல்யாணம் நடக்கணும். ஆனா என் கழுத்துல தாலி கட்ட போறது சங்கர் இல்ல மாமா, சரவணன். என்ன சொல்ற? மாமா, அந்த சங்கர் நல்லவன் இல்ல மாமா, மோசமானவன். ஒரு பொண்ணை ஏமாத்தி கர்ப்பமாக்கியிருக்கா மாமா. அந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் சரவணன் உனக்கு போன் பண்ணிருக்காரு. நீ அவரை திட்டி இருக்க, அதுக்கப்புறம் போனே எடுக்கல. நீ அப்படிதானே பண்ணுவ? இல்ல மாமா, அப்ப நான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் மாமா. எந்த ஆதாரமும் இல்லாம அப்பாவை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கே ரொம்ப கோவமா வந்துச்சு மாமா. அந்த கோவத்தை தான் நான் அவன் மேல காட்டிட்டேன். என்னம்மா நீ படிச்ச பொண்ணு தானே, ஒருத்தன் அவசரமா போன் பண்றானா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குன்னு புரிஞ்சுக்க வேணாமா? அவருக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு, அதை சொல்றதுக்காக தான் போன் பண்ணிருக்காரு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, அந்த சங்கர் பையன் காதலிக்கிறான்ல, அந்த பொண்ணோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கான். அதை பார்த்துட்டு தான் சரவணன் உனக்கு போன் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு, நீ போனே எடுக்கல.